जिंदाबाद 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 MCA जिंदाबाद 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 சவுண்ட் கம்மியா இருக்குல்ல ஹலோ ஹலோ ஓகே சரி ஹலோ தோழர்கள் ப்ளீஸ் உட்காருங்க. ஃப்ரண்ட்டில் வாங்க, ஃப்ரண்ட்டில் இடம் இருக்கு, வாங்க. வரல சவுண்ட் வரல. ஹலோ अशोक जी हेलो காம்ரேட்ஸ், இந்த மாத இந்த பணி ஓய்வு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரையும் நம்முடைய MCA கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். இன்று நம்மிடையே இருந்து 9 தோழர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள். தோழர் தலைவர் டாக்டர் காம்ரேட் A வடிவேல் SAO அவர்கள், தோழர் காம்ரேட் T சிவகுமார் SAO அவர்கள், காம்ரேட் முகமது ரபீக் SAO அவர்கள், தோழர் S வரதராஜன் 1 SAO அவர்கள், தோழர் N ஸ்ரீதர் 2 SAO அவர்கள், காம்ரேட் PT பீனா AAO அவர்கள், காம்ரேட் SR அசோகன் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்கள், காம்ரேட் M விஜயசாரதி சீனியர் ஆடிட்டர் அவர்கள், தோழர் K ராஜு RK அவர்கள். 9 தோழர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள். இன்று தோழர் வடிவேல் அவர்கள் அவருடைய உடல்நலத்தை கருத்தில் கொண்டு இங்கே வேண்டான்னு சொல்லிட்டு தோழர் அவருடைய அறையில் இருக்கிறார், 3வது மாடியில். அவருக்கு அங்கேயே நம்முடைய சங்கத்தின் சார்பாக மரியாதை செய்யப்பட்டது. மீதி இருக்க தோழர்கள் இங்கே பங்கு பெறுவார்கள். இன்று பணி ஓய்வு பெறக்கூடிய தோழர்களை கௌரவிக்கும் விதமாக சார் சிவகுமார் சார் தோழர் T சிவகுமார் SAO அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய செல்லி மேடம் ஃபோன் பண்ணுங்க. செல்லி மேடம் ரூம் மறந்து பண்ணுங்களா? இன்று பணி ஓய்வு பெறக்கூடிய தோழர் அசோகன் அவர்களுக்கு நம்முடைய மூத்த தோழர் பிரான்சிஸ் சேவியர் சார் அவர்கள் சால்வை அணிவிப்பார். டொமினிக் சேவியர் அவருக்கு வேற யார் இருக்கா? லாங் லிவ் அது யார் போடுறாங்க கேட்டுவாங்க. லாங் லிவ். தோழர் முரளி SAO அவர்கள், தோழர் T பாலசுப்ரமணியன் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்கள் தோழர் அசோகனுக்கு மாலை அணிவிப்பார். தோழர் ராஜேஷன் அவர்கள் ஓய்வு பெற்ற தோழர். அடுத்த தோழர் நம்முடைய தோழர் மதியழகன் அவர்கள், தோழர் சேகர் அவர்கள், தோழர் ராதாகிருஷ்ணன் மதுரை அவர்கள், வாழ்க வாழ்க வாழ்கவே அசோகன் சார், வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே அசோகன் சார், வாழ்கவே. தேங்க்யூ காம்ரேட்ஸ். கொஞ்சம் வாப்பா சீக்கிரம் இந்த பணி ஓய்வு பெறக்கூடிய தோழர்களுக்கு நம்முடைய கமிட்டியின் சார்பாக சால்வை அணிவிக்க முதலாவதாக தோழர் T சிவகுமார் SAO அவர்களுக்கு நம்முடைய கமிட்டி உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் சால்வை அணிவிப்பார்.
Long live Kame Sivakumar. Long live, long live. 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 Kame Sivakumar. Long live, long live. தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய கமிட்டி உறுப்பினர் வைஸ் பிரசிடென்ட் காமரேட் மனோகர் அவர்கள். மனோகர் ஷீல்டு இல்லை ஷீல்டு ஒரு ஆள் இருக்கு. சார் அங்கே தேங்க்யூ தேங்க்யூ காம்ரேட்ஸ் தேங்க்யூ காம்ரேட்ஸ். அடுத்து நம்முடைய தோழர் எம் முகமது ரபீக் எஸ்ஏஓ அவர்களுக்கு ஷால் அணிவிக்க நம்முடைய தோழர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள். சார் அங்கேருந்து அப்படியே அங்கே ஷால் சார். லாங் லிவ் 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 லாங் லிவ். தோழர் சேகர் அவர்கள் ஷால் அணிவிப்பார். தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தோழர் ரபீக் அவர்களுக்கு ஷால் அணிவிப்பார். அடுத்த தோழர் மதியழகன் அவர்கள் தோழர் ரபீக் அவர்களுக்கு ஷால் அணிவிப்பார். தோழர் வின்சென்ட் அவர்கள் தோழர் ரபீக் அவர்களுக்கு ஷால் அணிவிப்பார். சுரேஷ் 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 தோழர் ரபீக் அவர்களுக்கு நம்முடைய தோழர் சுரேஷ் அவர்கள் ஷீல்டு வழங்குவார். இருக்கு வேறு யார் கமிட்டி மெம்பர்ஸ் யார் தோழர் சேகர் அவர்கள் ஓய்வு பெற்ற தோழர் ரபீக் அவர்களுக்கு சாலை அணிவிப்பார். தேங்க்யூ காமெண்ட்ஸ் தேங்க்யூ. அடுத்த தோழர் எஸ் வரதராஜன் அவர்களுக்கு ஷால் அணிவிக்க நம்முடைய ட்ரெஷரர் காமெண்ட் நந்தகுமார் அவர்களை அழைக்கிறோம். லாங் லிவ் 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 லாங் லிவ். தோழர்களுக்கு ஷீல்டு வழங்க நம்முடைய இசி மெம்பர் தோழர் சரவணன் அவர்கள். தேங்க்யூ சார் தேங்க்யூ காமரேட்ஸ் தேங்க்யூ. அடுத்த தோழர் என் ஸ்ரீதர் 2 எஸ்ஏஓ அவர்களுக்கு நம்முடைய கமிட்டியின் சார்பாக ஷால்வி அணிவிக்க தோழர் கோலியர் முரளி அவர்கள். லாங் லிவ் 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 லாங் லிவ். தோழர் அவர்களுக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய இசி மெம்பர் அனிதா மேடம் அவர்களை அழைக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ காமேஷ் தேங்க்யூ. அடுத்த தோழர் ஆர் அசோகன் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்களுக்கு நம்முடைய கமிட்டியின் சார்பாக சால்வை அணிவிக்க தோழர் மதியழகன் அவர்கள். லாங் லிவ் லாங் லிவ் லாங் லிவ் லாங் லிவ் லாங் லிவ் லாங் லிவ்
லாங்லேவ் தோழர் அவர்களுக்கு நான் ஷீல்டு வழங்குகிறேன். அடுத்து தோழர் எம் விஜயசாரதி சீனியர் ஆடிட்டர் அவர்களுக்கு நம்முடைய கமிட்டியின் சார்பாக சாலை அணிவிக்க தோழர் பாலாஜி அவர்கள் அழைக்கிறோம். அங்கேயே போய் போடலாம் அவருக்கு. லாங் லிவ் தோழருக்கு ஷீல்டை வழங்க மேடம் வெற்றி தென்வெளி செல்வி மேடம் அவர்கள். தேங்க்யூ காமர்ஸ், தேங்க்யூ. அடுத்து தேங்க்யூ காம்ரேட்ஸ். அடுத்த அண்ணன் கே ராஜு அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய தோழர் மனோகரன் அவர்கள். தோழருக்கு அவருடைய உறவினர்கள் சார்பாக சால்வை அணிவிக்கணும். வாங்க மேடம், நில்லுங்கம்மா. சார் வாங்க போடுங்க, வாங்க சார் போடுங்க. தோழர் சிவராமன் அவர்கள் சால்வை அளிப்பார். அண்ணன் ராஜு அவர்களுக்கு ஷீல்டு வழங்க தோழர் மதியாளன் அவர்கள். தேங்க்யூ காம்ரேட், நன்றி. தோழர்களை வாழ்த்தி பேசுவதற்கு நம்முடைய மூத்த தோழரும் தலைவருமான தோழர் மோகன் அவர்களை அழைக்கிறோம். அன்புள்ள நண்பர்களே, அன்புள்ள நண்பர்களே, பேசுகிறதுக்கு முன்னாலேயே பின்னாலே துப்பாக்கி வைக்கிறாங்க. ரொம்ப நேரம் பேசிடாதீங்க, எங்களுக்கு டைம் இல்லை, அப்புறம் நாங்கள் சீக்கிரம் முடிக்கணும் எல்லாம் சொல்கிறாங்க. போகணும், எங்கே போகணும்? அடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அஃபிஷியல் இருக்குது. அதுவும் பக்கத்துலேயே அந்த குவாலியர் முதல்ல நிற்கிறாப்புல. ரொம்ப அநியாயம் பிடிச்சமான ஒரு ஆள். கம்யூனிஸ்ட் நான் அந்த பணி ஓய்வு பெறக்கூடிய அந்த விரைவினை சிறப்பாக என்ன அது போகிறேன் மனோர் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த எம்சிஏ சங்கத்துடைய தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் முதலில் நன்றி கூறுகிறேன். அதேமாதிரி பணி ஓய்வு பெறக்கூடிய எல்லா நண்பர்களையும் எனக்கு நல்லா தெரியும். இப்போ அவங்கள பற்றி ஒவ்வொருத்தரையும் ஒரு நிமிஷம் பேசினால இங்கே ஒரு முரளி இங்கே நகலவே மாட்டேங்கிறார். அப்படி நகர்ந்தால் தான் நான் பேச முடியும் பிரச்சனை. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். விஜய் சாரதி, ரவி, அசோகன், ராஜு, அதே மாதிரி வரராஜன் காம்ரேடு, ரொம்ப அன்பானவர். அதாவது ரொம்ப ஓப்பன் டைப்பு, எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான நண்பர். எல்லா போராட்டங்கள்லேயும் கடுமையான விமர்சனத்தோடு சேர்ந்து கொடுக்குறது, அதையும் நான் சொல்கிறேன். ஆகவே இவர்கள் எல்லாம் ஓய்வு பெறுகிறார்கள். ராஜு இங்கே வந்த பிறகு தான் ஓய்வு பெறுகிறான்னே தெரியும். அவர் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ண நாளிலிருந்த
ஒரு அருமையான கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்புக்கு சொந்தக்காரர். அதே மாதிரி அவர் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர். நாங்கள்லாம் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்லேயும் ஒரு 10-12 வருஷம் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணும் பொழுது அவர் தான் சேலரி கொண்டு வர்றதெல்லாம் முக்கியமானவர். ராஜுவை பார்த்துட்டோம்னா சேலரி கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ எல்லாருக்கும் வந்து நமக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆகுது. ஆனால் அப்போல்லாம் ராஜு வந்தால் தான் எங்களுக்கு சேலரியே வரும். ராஜு மிக மிக முக்கியமானவர். அதே மாதிரி அசோகன், அதே மாதிரி கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பு, எப்போவுமே எதையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான நண்பர்கள். இந்த மாதிரி ஒரு எல்லா நண்பர்களும் அருமையானவங்க. எல்லோரும் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் ஓய்வு பெறுறாங்க. ஓய்வு பெறும்போது சின்ன வருத்தமும் இருக்குது. ஏன்னு சொன்னால் அலுவலகத்துடைய மூஞ்சியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. இப்போ நம்ம சொல்கிறோம் அசோகன், ராஜு இவங்கெல்லாம் பேசுவதற்கு, இணைப்பதற்கு ஒரு மொழி இருக்கிறது, தமிழ் மொழி. எங்களுக்கெல்லாம் ஒரு பரிச்சயமாக ஒரு குடும்ப உணர்வு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி சாதத்தில் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து நான் வந்தபோது பெருவாரியான முகங்கள் வேறு முகங்களாக இருக்கிறது. நாங்கள் வந்து அவங்களுக்கு எதிரிலாம் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது உள்ளுக்குள்ளே. என்னடா அது, தமிழ்நாட்டில் ஏராளமானவர் வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களாம் இதில் ஓய்வு பெறாங்க இவ்வளோ பேர். அந்த இடத்துல அவங்க வரலையே அப்படிங்கிற ஏக்கம் அது எங்களுக்கு இருக்குது. அது ஒரு நியாயமான ஏக்கம். அதை தொடர்ந்து பரிசீல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறோம். ஆகவே ஓய்வு பெறக்கூடிய தோழர்கள் அனைவரும் ரொம்ப கடுமையான சூழலை தான் ஓய்வு பெறுறாங்க. இந்த ஓய்வு பெறக்கூடிய தோழர்கள் அனைவரும் நீண்ட நெடுங்காலம் நல்ல ஹெல்த்தோடையும் அதே மாதிரி பரிபூரண நிம்மதியோடையும் அன்பான குடும்பத்தோடையும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த தோழருக்கு நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ தலைவரே. அடுத்த தோழரை வார்த்தை பேசுவதற்கு நம்முடைய மூத்த தோழர் நீலா மேடம் அவர்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று ஓய்வு பெறும் இத்தோழர்கள் அத்தனை பேரும் நீண்ட நெடுங்காலம் மிகவும் சந்தோஷமான ஹெல்த்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, இந்த ஓய்வு பெறும் தோழர்கள் வந்து அத்தனை பேரும் எனக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள் மட்டும் இல்லை, கூட நெருங்கி பழகியவர்கள் அத்தனை பேரும். எனக்கு விஜயசாரியிலேருந்து ஆரம்பித்து தோழர் ராஜுலாம் சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதாவது குரூப் டியாக இருந்தாலும் அந்த காலத்தில் எம்டிஎஸ்ஸாக இருந்தாலும் அவர்களுடைய நேம்ஸ் என்ன கிரீன் ஸ்டோரில் இருக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸில் பங்கு பெற்ற, ஸ்ட்ரைக்கில் பார்ட்டிசிபேட் ஆனாலும் சரி, வாக் அவுட் ஆனாலும் சரி, இவர்கள் பேரை எழுதிய ஞாபகங்கள் நான் வந்து அதை எடுத்து டிக் அடித்து பேர் எழுதி கொடுப்போம்ல. எனக்கு க்ரீன் ஸ்டோரில் இருக்கும்போது முதலாக எனக்கு வந்து ஞாபகங்கள் வந்து இவங்க அத்தனை பேர் வந்து எந்த கேடரில் இருந்தாலும் நம்ம அத்தனை பேரும் வந்து ஒற்றுமையாக இருந்து இந்த அசோசியேஷனையும் சரி ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டியும் வந்து கட்டி காத்த பெருமை வந்து எனக்கு வந்து இவர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது. அதே போல் விஜயசாரியாட்டம் எல்லோரும் வந்து எல்லா விஷயமும் பேசுவாங்க. இந்த விஷயம் மட்டும் கிடையாது, ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டி ஆகட்டும், ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி, நாங்கள் அது வேணும் இது வேணும், எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அலுவலக விஷயங்கள் அத்தனை பேரும் வந்து ஒரு லிஃப்ட்டில் பார்த்தா கூட நம்ம வந்து பேசியிருப்போம். ஒரு பொதுவான விஷயங்கள் வந்து பேசுவது. இப்படி வந்து அவர்கள் வந்து தங்களுடைய வேலைகள் மட்டும் இல்லாமல், எனக்கு தோழர் ராஜுலாம் பார்க்கும்போது அந்த நேர்மையான வேலை, அந்த கடுமையான உழைப்பு, எப்போ பார்த்தாலும் அந்த சுறுசுறுப்பு, இந்த வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம கண் முன்னே வந்து இதெல்லாம் வந்து நின்றுட்டு தான் இருக்கும். அதை நம்ம என்றைக்கு வந்து ஒரு மறுப்பு சொல்ல முடியாத விஷயங்கள் இவங்களோட குவாலிட்டிஸ், அலுவலக விஷயங்கள் ஆகட்டும், அதே போல் ஆர்கனைசேஷன் விஷயங்கள் ஆகட்டும், எனக்கு வந்து எங்களுடைய நினைவுகள் வந்து மிக அதிகமாக இப்படி தான் இருக்கும். அதே போல் அதோட அசோகன் ரீசெண்டாக நாங்கள் வந்து ஐடிஆர்ஐயில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அதை வந்து அவருடைய வந்து இந்த பொது ஆஃபீஸ்க்குன்னு உண்டான அந்த பொது ஓஎம் தானே, ஓஎம்ல முதல்ல இருந்தது. ஸோ தனியாக இவருக்குன்னு உண்டான குட் குவாலிட்டிஸ், மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு இது, தன்னுடைய வேலையை வந்து நீங்கள் வந்து சரியாக செய்வது, இப்படி வந்து கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான் இங்கே வந்து 2020
வந்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்தப்பறம் எனக்கு வந்து அசோகன் சார் வந்து மிக ஐடிஆர்ஐயில் வந்து மிக வந்து பழக்கம். தோழர் வந்து இவர் ஸ்ரீதர் சொல்லும்போது எனக்கு அக்கௌண்ட்ஸில் நாங்கள்லாம் வந்து என்னோடய ஆரிஜின் அக்கௌண்ட்ஸு, அவரோட ஒரிஜினல் ரெக்ரூட்மெண்ட் வந்து அக்கௌண்ட்ஸு. ஸோ அக்கௌண்ட்ஸில் வந்து ரிலேட் ஆகி திருப்பி ஆடிட்டில் வந்து ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு இது. அது ரெண்டாவது வந்து ஐடிஆர்ஐயில் நாங்கள் வந்து ஒன்றா வந்து இருந்திருக்கோம். சொல்லும்போதே எனக்கு வந்து வரதராஜன் சொல்லும்போது தோழர் மோகன் சொன்ன மாதிரி எனக்கு வரதராஜனும் அந்த காலத்தில் அந்த கிரீம்ஸ் ரோல் பழக்கங்கள் அதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன். நீங்கள் என்ன தான் நீங்கள் சண்டை போட்டாலும் என்ன தான் இருந்தாலும் இந்த நம்ம இந்த எல்லா ஒரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் பங்கு கொள்வது, விஷயங்கள் பொது விஷயங்கள் பேசுவது, அலுவலக விஷயங்கள் பேசுவது, அதே போல் வேலைகள்லேயும் நாங்கள் வந்து ஒரு ஒரு அது என்ன ஒரு காம்படிட்டிவ் ஆட்டிடியூடோட வேலை பார்த்த அந்த 94 வரும்போது எனக்கு வரதராஜன், அதுக்கப்புறம் ஸ்ரீதர் எல்லாமே அந்த வந்து ஒரு காம்படிட்டிவ் ஆட்டிடியூட் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கும் நமக்கு. இது வந்து எப்போதுமே நமக்கு வந்து ஒரு செழுமையான ஒரு ஆர்கனைசேஷனில் அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் வந்து நல்லா நடக்கணும்னா இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸில் மிட்டில் இருக்கக்கூடிய ஒரு செழுமையான விஷயம். அது அந்த ஒரு காம்படிட்டிவாக வந்து இந்த வேலை பார்ப்பது அப்படி வந்து எனக்கு இவங்கெல்லாம் வந்து கூடவே இருந்து நான் பார்த்து சந்தோஷமாக இருந்த நாட்கள் இது. எனக்கு கடைசியாக சிவகுமார் அப்படின்னு சொல்லும்போது சிவகுமார் எனக்கு ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டியும் சரி, அதே போல் வந்து ஐடிஆர்ஐலையும் கூட வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். சிவகுமாருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்னென்னா குட் ஃபைட்டர். அதை வந்து நம்ம எல்லோரும் சம்டைம்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம வந்து சரியான நம்ம கூட வந்து உங்களோட இவங்க வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கொஞ்சம் யோசிப்போம், நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் போவோம். ஆனால் வந்து சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் இவர் திருப்பி பாருங்க கையை காமிச்சுட்டு இருக்காரு. நான் இப்போ வந்து பார்த்து நடராஜன் பண்ணிட்டியே இப்போ கூட நடராஜன் அங்கே பேசுகிறேன். இங்கே போயிருக்கு. ஸோ ஒருத்தர் இன்னைக்கு வந்து 8 பேர் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா ஒருத்தரை பற்றி ஒரு நிமிஷம் பேசினாலே 8 நிமிஷம் ஆகும் நமக்கு. அதனால் தயவு செஞ்சு தலைமையிடம் நான் வந்து கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒருத்தரை பற்றி ஒரு நிமிஷமானு பேசுறதுக்கு நீங்கள் வாய்ப்புகள் இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு கூப்பிடவே வேணாம். ஏன்னா நான் அவங்களோட இருந்த அவங்களோட குவாலிட்டிஸை நான் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இங்கே இருக்கோம் நம்ம. அப்புறம் அது இல்லாமல் வந்து இந்த மீட்டிங்கிறது தேவையில்லைன்னு தான் எனக்கு நிஜமாகவே எனக்கு பண்ணுது. நடராஜன் நான் சொன்னேன், இன்ஃபேக்ட் இன்னொரு ஒன் டே ப்ரீபோன் பண்ண முடியுமான்னு கூட நீங்கள் யோசிங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சஜஷன் வச்சுருக்கேன் நான். ஸோ எனக்கு வந்து சொல்லும்போது எனக்கு சிவகுமார் சாரோட இருந்த அந்த நெருங்கிய நாட்கள் வந்து எப்பொழுதுமே எனக்கு எப்போதும் செரிஷிங்காக தான் இருக்கும் அது. ஸோ இப்படிப்பட்ட இன்று தோழர்கள் வந்து இன்று ஓய்வு பெறுவது என்பது ஒரு இழப்பு தான். அசோசியேஷனுக்கும் ஒரு இழப்பு, ஆர்கனைசேஷன் அதாவது ஆஃபீஸ்க்கும் ஒரு இழப்பு தான். நமக்கு ஃபில்லிங் அப்போ வேகன்சிஸ் வருது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் இந்த கேப் அப்படிங்கிறது நடக்கும், அது இருக்கும். அந்த ஃபில் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டெஃபினெட்லி டைம். இன்று ஓய்வு பெறும் தோழர்கள் மறுபடியும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நம்முடைய தோழர் அசோகன் அவர்களுக்கு நண்பர்களின் சார்பாக ஷீல்டு வழங்கப்படும். போடு அப்படியே ஃபோட்டோ எடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோனை ஆன் பண்ணுறேன். அண்ணன் ராஜு அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தினர் சார்பாக மரியாதை செய்யப்படும்.
வாங்கம்மா நில்லுங்க, அப்படியே வாங்க, அப்படியே நில்லுங்க, இப்படி வாங்கம்மா. தேங்க்யூ. அடுத்த தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு நம்முடைய தலைவர் கோலியார் முரளி அவர்கள். வணக்கம் தோழர்களே. என்னோட மூத்த தோழர்கள் மன்னிக்கணும் பேச விடாமல் பண்ணுறதுக்கு, கோச்சிக்கூடாது. என்ன காரணம்னா காலத்தின் கட்டாயம் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது நியாயமான விஷயம். ஒருத்தர் பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா குறைஞ்சபட்சம் ஒருத்தர் 1/2 மணி நேரம் பேசணும். ஏன்னா விலாவரியாக பேசுவோம், எல்லாரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணோம், டைம் ஆக தான் செய்யும். ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாரையும் பேச வைக்கணும். அதே நேரத்தில் சீக்கிரமாக கூட்டத்தை முடிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கோம். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நாள் வாய்ப்பு தரேன். ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீலா ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வேணால் நம்ம அசோசியேஷன் ஒரு நாள் முன்னாடி பண்ணலாமான்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. நல்ல ஐடியா தான் அது கூடி சீக்கிரம் பார்ப்போம். ஏன்னா அது ஃபேமிலி 2 நாள் வர மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலி முதல் நாளும் வரணும், அடுத்த நாளும் வரணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை பற்றி யோசித்து நல்ல ஒரு முடிவு எடுப்போம். இது இன்றைக்கி ஓய்வு பெறும் தோழர்கள் கிட்டத்தட்ட எல்லோருமே எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவங்க. விஜயசாரதி பற்றி பேசுகிறதா, ரபிக் பற்றி பேசுகிறதா, இல்லை அசோகன் சொல்லலாமா வேணாமா, அசோகன் பற்றி பேசுகிறதா, இல்லை ராஜு பற்றி பேசுகிறதா, என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஸ்ரீதர், வரதராஜன், சிவகுமார், கிட்டத்தட்ட எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸு. எல்லாரை பற்றியும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னா ரொம்ப நேரம் பேசணும். சுருக்கமாக எல்லாருக்கும் நல்ல ஒரு ஹாப்பி ரிட்டையர்ட் லைஃப், நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும். சின்ன வேண்டுகோள், திருப்பி கன்சல்டண்ட்டாக இந்த ஆஃபீஸ்க்கு வராதிங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இஃப் யூ ரியலி லவ் யுவர் ஃபேமிலி, டோன்ட் கம் டு திஸ் ஆஃபீஸ் ஆஸ் கன்சல்டன்ட். திருப்பி அதே வேலை, அதே எதுக்கு எனக்கு புரியல. என் மேலே கோவப்படலாம், ஆனால் கன்சல்டண்ட்டாக வராதிங்க. ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். திருப்பி அதே டிபி, டிபின்னு அதை மீன் பண்ணல, தப்பாக வச்சு போகிறீங்க. திருப்பி டிராஃப்ட் பேரா, திருப்பி அதே செட் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பேரன் பேத்தி இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஊர் சுற்றுங்க. அதை விட்டுட்டு திருப்பி அதே ஆஃபீஸு, திருப்பி இதே கேன்டீன் சாப்பாடு, திருப்பி இதே மூஞ்சி பார்த்து எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருங்க, ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. தயவுசெய்து ஃபேமிலியோட லவ் பண்ணுங்கள், ஃபேமிலி லவ் பண்ணுங்கள். இருந்தால் ஒய்ஃபை ஹெல்ப் பண்ணுங்கள், கிச்சனில் ஹெல்ப் பண்ணுங்கள். இது என்னுடைய சின்சியர் ரிக்வெஸ்ட்டு. தயவுசெய்து யாரும் தப்பாக புரிஞ்சிக்க வேணாம். கன்சல்டண்ட்டாக வருவாங்க 2 விஷயத்துக்கு தான் வருவாங்க. ஒன்று ஃபைனான்ஷியலி ரொம்ப மோசமாக இருக்கும் கண்டிஷன், அவங்க வருவாங்க. இல்லை டசன்ட் லவ் ஹிஸ் ஃபேமிலி, 2 பேர் தான் வருவாங்க. 3rd பர்சன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி தான் யாராவது ஊன் பண்ணியிருந்தேன், ஐ எம் வெரி சாரி. ஓகே, இதோட நான் முடிச்சு கொடுக்குறேன், ஏன்னா அது டைம் இல்லை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ காம்ரேட். அடுத்த தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு அவருடைய குடும்பத்தினர் யாராவது இருந்தீங்கன்னா பேசலாம் காம்ரேட். மேலே போயிருக்காரு, இல்லை மேலே போயிருக்காரு மேடம். இல்லை மேலே அவர் ரூமுக்கு போயிருக்காரு. அடுத்து இன்று பணியாற்றக்கூடிய தோழர்கள் ஏற்புரை ஏற்பதற்காக தோழர் வடிவேல் அவர்களின் ஏற்புரையை நம்முடைய ஏவோ சங்கத்தின் செயலாளர் ரமா மேடம் அவர்கள் வாசிப்பார். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ அவசரமாக இந்த மீட்டிங் நடக்குதுன்னு இப்போ தான் புரியுது. இங்கே ஓய்வு பெறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரபிக் சார் என்னோடய செக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாருமே தெரியும். என்னோடய சிவகுமார் வந்து கமிட்டி மெம்பர். வடிவேலை பற்றி ஆக்சுவலாக இங்கே எதுவுமே பேசின மாதிரியும் கேட்கல. அதாவது ஒரு தோழர் அப்படின்னா அதோட முழு இலக்கணம், ஹானஸ்டி அப்படின்னா அதோட முழு இலக்கணம், ஒரு நட்பு அப்படின்னா அதோட இலக்கணம், அன்பு அப்படின்னு எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு உருவம் கொடுத்தோமானா அது தோழர் வடிவேல். வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்து உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனாலும் அதற்கு நடுவிலையும் ஒரு 3 பக்கம் நம்ம தோழர்களுக்காக அவரே தன் கைப்பட அந்த அழகான கையெழுத்தில், ரொம்ப அழகாக இருக்கும் அவரோட கையெழுத்து, தமிழில் தான் கையெழுத்து போடுவார், அதை எழுதி எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இது வடிவேலுடைய மெசேஜ்.
35 ஆண்டுகளுக்கும் மேலாக இவ்வலுவலகத்தில் பணிபுரிந்து இன்று உங்கள் முன் நேரடியாக நன்றி கூறி பிரியாவிடை பெற்றுச் செல்ல இயலா நிலை உணர்ந்து வருந்துகிறேன். ஆயினும் 2 நிகழ்வுகளை பதிவிட எண்ணி இம்மடல் மூலம் உரையாடுகிறேன். என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் அது நான் இதுவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து தொடக்கப்பள்ளியில் கடைநிலை ஊழியராக இருந்த திரு ஐசக் அவர்கள், அவருக்கு நன்றி சொல்கிறாரு. அப்புறம் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த நான் 1ஆம் வகுப்பில் சேரவும் பள்ளியில் தொடரவும் காரணமாக இருந்த அவருக்கு என் நன்றியை உறுத்தாக்க வேண்டியது என் கடமை. மைக் இல்லையா? ஒரு நிமிஷம் இப்போ ஸ்டேட் ஆகிக்கோங்க, கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம். பள்ளி, கல்லூரி மற்றும் பணியிடம் ஆகிய எல்லா இடங்களிலும் எனக்கு நண்பர்கள் ஊன்றுகோலாகவும் ஏணியாகவும் இருந்துள்ளனர். அவர்களை பட்டியலிட்டால் நேரம் போகாது. அதனால் எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறாரு. இந்த பணியை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய ஊர்லேயே அவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு மேல்நிலை பள்ளியில். அதற்கப்புறமா அங்கே 4 ஆண்டுகள் பணியாற்றிட்டு இங்கே வந்து 1989 வந்து ஜாயின் பண்ணுறாரு ஏஜி செக்ரட்டேரியட்டில். அதற்கு பிறகும் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது. அப்போ ஏஜி செக்ரட்டரியாக இருக்கிற திரு கேபி ராமச்சந்திரன் வந்து வடிவேலை கூப்பிட்டு வேறு எங்கேயும் கேட்கலையா, வேறு எங்கேயும் போகாத, இது ஒரு நல்ல ஆஃபீஸ், இங்கே எஸ்ஐஎஸ் எழுதி எஸ்ஓ ஆனால் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொன்ன அவர் வழிகாட்டுதல் மேலே இந்த ஆஃபீஸ்லேயே இருந்து எஸ்ஓ ஆகி இன்றைக்கி சீனியர் ஏஓவாக ரிட்டையர் ஆகிறாரு. அவருக்கு இங்கே நன்றி சொல்கிறார். அவர் வந்து கேபி ராமச்சந்திரன் அந்த வழிகாட்டுதலை சொல்லலைன்னா வேறு ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேருந்து தான் ஓய்வு பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது அலுவலகத்தை பொறுத்த மட்டிலும் நான் இன்னாரிடம் வேலை செய்வது கடினம் என கூறியதும் இல்லை, இன்னார் எனக்கு வேண்டும் என்று கூறியதும் இல்லை. அதே மாதிரி எங்கே போட்டாலும் வேலை செய்வேன், இங்கே செய்ய மாட்டேன்னு நான் சொன்னதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. சங்கத்தை பொறுத்த மட்டில் பள்ளியிலும் கல்லூரியிலும் மாணவர் பிரதிநிதியாக அவர் வந்து எஸ்எஃப்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே வந்து சங்கத்தை நல்லா நடத்துறதுக்கு உதவி புரிஞ்சிருக்கு அப்படின்றாரு. புதிய சங்க அங்கீகார விதிப்படி கணக்கு மற்றும் தணிக்கைக்கு தனித்தனியாக சங்கம் அமைக்க வேண்டும் என்ற போது அதனை ஒன்றுபட்ட சங்கம் தொடக்கத்தில் எதிர்த்து பின் ஏற்கும் சூழ்நிலை இருந்தபோது மூத்த தோழர்கள் கணக்கு மற்றும் தணிக்கைக்கு தனித்தனியாக சங்கம் அமைப்பது பற்றிய வேலையில் ஈடுபட்டனர். ஸோ அதில் வந்து ஒரு தோழர் நம்ம சுப்ராயன் தோழர் தான் அவர் அணுகி கமிட்டிக்கு வரணும்னு கேட்குறாரு. முதல்ல இவர் மறுக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து ஒரு சப்ஸ்டியூட் ஒருத்தர் தான் கேட்டிருக்கோம், அவர் வரலைன்னா நீங்கள் வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து இவரை வந்து ஒரு கமிட்டி மெம்பராக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்படி அவர் அனௌன்ஸ் பண்ண தோழர் வந்து நம்ம காம்ரேட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு வந்து தோழர் ஏவி ராமனை பற்றி குறிப்பிடுறார். இந்த மாதிரி அவரை வந்து கொண்டு வந்தாங்க. எல்லாருமே வந்து குடும்ப நண்பர்களாக இருந்திருக்கோம். ஜேஎஸ் வந்து குடும்ப நண்பராக ஆகியிருக்காரு. அதுக்கு பிறகு அவர் வந்து சொசைட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த சொசைட்டியில் 10 இயக்குநர்களும் ஒன்றுபட்டு அவருடைய தலைமையில் 10 பேர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை தவிர மற்ற 9 பேருக்கும் இங்கே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து தன் குடும்பத்தை, அவருடைய மனைவி, குழந்தைகள், இவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுடைய கோஆப்ரேஷன் இல்லைன்னா இந்த சங்கம், சொசைட்டி எதுலேயுமே பணிபுரிஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்களுக்கும் வந்து குடும்பம் தன்னை குழந்தை போல் கவனிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கும் நன்றி சொல்கிறார். பிறகு அலுவலகம், சங்கம் மற்றும் கூட்டுறவு சங்கம் ஆகிய 3லும் ஒன்றுக்கொன்று சமரசம் செய்து கொள்ளாமல் அனைத்திலும் உச்சபட்ச உழைப்பினை நல்கிய மனநிறைவோடு இன்று ஓய்வு பெறுகிறேன். எனது இத்தகைய பயணத்தில் என்னுடன் பயணித்த, உதவிய, ஆதரவு கரம் நீட்டிய மற்றும் ஏதாவது ஒரு வழியில் என்னுடன் தொடர்பு கொண்ட அனைவருக்கும் உள்ளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது வடிவேலோட மெசேஜ். மறுபடியும் இன்று ஓய்வு பெறும் அனைவரும் நல்ல நீண்ட ஆரோக்கியமான நல்வாழ்வை வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. தேங்க்யூ. அடுத்து ஏற்பதற்கு தோழர் சிவகுமார் எஸ்ஏஓ அவர்கள். அண்ணன் ராஜா அவர்களுக்கு அவர் குடும்பத்தினர் சார்பாக மரியாதை செய்யப்படுறோம்.
நன்றி நன்றிமா. அடுத்து ஏற்பதற்கு தோழர் டி சிவகுமார் SAO அவர்கள். Good morning. All these years I was sitting with the majority. Now I've been forced to sit with the minority. I would like to thank the association for the honor they are giving us, and I would also like to wish the retiring colleagues a happy and healthy retirement. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து தோழர் S. வரதராஜன் SAO அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கேட்குதா? முதல்ல மைக் சரியாக பேசுகிறேன்னு மோகன் சொல்லிட்டு இருந்தார்ல. மோகன் வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா, அந்த NGO MNO காம்ப்ளெக்ஸ் நம்ம கிரீம்ஸ் ரோடில் கிரவுண்ட் ஃப்ளோர் என்னன்னா 3ஆம் மாடியில் கேட்கும் ஒரு குரல். மைக் கூட கிடையாது. இப்போ அப்போலேருந்து எனக்கு ஆக்சுவலாக பழக்கம். அவரோட வீராவேச குறையை கேட்டு உடனே கிளம்பி உடனே வருமானு தோணும். அப்போ வந்து நியூ எக்கனாமிக்ஸ் பாலிசி அகெயின்ஸ்டாக 1992 ஆகஸ்ட்டில் ஒரு நாள் இது பண்ணோம், ஆஃபீஸ் போராட்டம் பண்ணோம். அது நானும் பங்கேற்றிருந்தேன். ஒரு நாள் டைஸ் நானும் வாங்கினேன், 20 days நானும் வாங்கினேன். அசோசியேஷன் நானும் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஏன்னா மோகன் பேசலன்னா கண்டிப்பாக பின்னாடியே கூட வந்துடும் சொன்ன மாதிரி. இப்போயும் ரொம்ப ஆக்டிவாக அந்த ரிட்டையர் ஆனவங்களாம் போய் பார்த்து பண்ணுறது நல்ல சர்வீஸ் பண்ணுறாரு அவர். அதே மாதிரி இப்போ வந்து பசுமை அந்த என்விரான்மெண்டல் இதுக்காக புறவை காமிச்சு நல்லா பண்ணிகிட்டு இருக்கா சொன்ன மாதிரி. பார்த்தா பின்னாடி ரிட்டையர் ஆனப்போ அவரு போய் ஆக்டிவாக நம்மளும் எல்லாமே தான் தோணுது. ஒரு விதத்தில் பார்த்தா நானும் வந்துடுவேன் உங்களோட நிச்சயம் விட அந்த ஏரியாவில் நீங்களும் ரொம்ப நான் வந்துருந்த மாதிரி வேர்களை தேடிம்போது எதாச்சும் ஒரு நாள் நான் நங்கநல்லூர் இருந்தப்போ ஒரு அட்ரஸ் தேடிட்டு இருந்தாங்க. எந்த அட்ரஸ் கேட்டால் பக்கத்தில் நங்கநல்லூர் ஒரு ரிட்டையர் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னாங்க. நானும் அப்படியே அவங்களோட அப்படியே வேஷ்டி தட்டை தான் போட்டுருந்தேன். நானும் வரவங்களோட அப்படியே நேரோட கிளம்பி போனேன். அப்படி அந்த மீட்டிங்கோட நான் அவரோட பார்ட்டிசிபேட் பண்ணி தோணும் மாதிரி ஞாபகம் இருக்குதுங்களா? சரி, எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த அசோசியேஷனுடைய ஈடுபாடு அதுக்கு பார்ட்டின்னு போனப்போ நான் ரொம்ப அசோசியேஷன் ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் போயிடுது எனக்கு. ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் SO ஆனப்போ எல்லாம் சுற்றி பண்ண உடனே என் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த பில்டிங் நான் இருந்ததுனால ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப இல்லாமல் போயிட்டேன். இந்த பில்டிங்கில் எனக்கு உட்காரதே எனக்கு சான்ஸே இல்லாமல் போயிடுது இந்த பில்டிங்கில். அதான் உண்மை. அதனால் ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் போயிட்டேன் நான். அதான் தப்பாக நினச்சிக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். அடுத்து ஏற்பதற்கு தோழர் N. ஸ்ரீதர் SAO அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக நம்ம அசோசியேஷனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நார்மலாக இதில் நான் ரொம்ப கலந்துட்டது இல்லை. மெம்பராக இருந்தால் கூட சொல்கிற மாதிரி ரைட் ஃப்ரம் 1996 ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே இருந்ததில்லை. ஃபுல்லாக ஃபீல்டு தான். அதனால் ஏதோ என்ன நடக்குதுன்னு ஏதோ காதில் விழுவும் போவேன் வருவேன். இருந்தாலும் என்னை ஞாபகம் வச்சு இந்த ஒரு ஹானர் பண்ணதுக்கு அசோசியேஷனுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். வந்துட்டாரா? அடுத்து ஏற்பதற்கு அண்ணன் ராஜு அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கடமையும் சன்னியும் கட்டுப்பாடோடு வேலை பார்த்து நன்றி. எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்ஸ். சரி, தேங்க்யூ காம்ரேட்ஸ். இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் நம்முடைய MCA கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். MCAA ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். MCAA ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். தேங்க்யூ காம்ரேட்ஸ்.